இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஒரு வாசம் அவ்வளவு அருமையா இருக்கும். சரிதானே? கரெக்டா இருக்கு. எங்க கையில எல்லாம் மீன் இருக்கு, பரபரன்னு கை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, வாய் நம்ம கட்டையில கூட எடுக்கிற மாதிரி அந்த பக்கம் போயிருவாங்க. அது அதிகமா சின்ன மச்சம் தானே யூஸ் பண்ணுவாங்க. தெரியுது. ஒரே குரூப்ல டூப்பு எப்படி இதுகளோட சேர்ந்து தெரியலையே ஐயா. இன்னொரு குரூப்ல டூப்பு இப்படி வந்து மாட்டிக்கிட்டே குமாரு. ஆரப்படி சம்மட்டம் நம்ம மீன் நகர கோவம் வர போகுது. நான் என்ன சொல்றேன் நெசமான இல்ல புளி குழம்பு வச்சு எப்படி இருக்கு? பாய பழக்குது. நல்லா சுத்தம் பண்ணி தாத்தா எவ்வளவு நேரம் தான் நம்ம எடுக்கிற 50 கிலோ ஆணியை கட்டி அந்த ஒருத்தன் கிடக்குறாம இருக்கும். குரூப்ல இன்னொரு குரூப் டூப் மொத்தம் 3 பேர் எக்ஸ்ட்ரா வந்து கிடக்குறாங்க. இவங்களையும் சேர்த்து பொறிச்சு தின்றுவோம். புழுக்கு நாப்பிட அப்படி அப்படிதான் தண்ணி கொண்டு வருவா. 4 அலை 70 ரூபாய் பாரு. மீன் அப்படியே வெள்ளேன்னு இருக்கும். நல்லா தூக்குங்க. மீன் கூட போகுது. வலைய போடுறா தப்பிக்கலாம். ஒன்று மட்டும் ஓடுறாங்க. நம்ம இன்னைக்கு தண்ணியை கீழே ஊற்றுறா. மழை பெய்யுது பார்த்தீங்களா? சூப்பர். தண்ணி ராமாளி போனுங்க வரும். தாத்தா சொன்ன மாதிரி தாத்தா எப்படி தாத்தா அதுக்கு தான் 4 அழகு சொன்னேன். பெரிய மழை பெய்யுது. மழை தூரல்லாம் இல்லடா, என்ன மாதிரிதான் இருக்கு. சும்மா மாதிரி இருக்கு. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். பூண்டு ஒரு சுத்தா பூண்டு உப்பு அரைச்சிருக்குல்ல. எல்லாத்துக்கும் இது மேல விழுந்துட்டா போதும். அது அந்த சாறு பார்த்தாவே ஒரு மாதிரி எப்படியே நல்லா புளிஞ்சிரு. அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து எல்லாம் சேர்த்து பெனஞ்சுக்க. அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து அவ்வளவு கெட்டி அரைச்சிருக்கிறான். அரைச்ச பூண்டு, எலுமிச்சம்பழ சாறு, முனுக்குன கல்லுப்பு. நல்லா கிண்டு. மீன் தூக்கிட்டு வருவோமா? தலைவிடு எல்லாத்துலயும் கீழே கொடுத்து நல்லா பேட்டை விடு. உங்க சேட்டை பூரா அது கிட்ட காமிக்காது. அந்த மீன் காமிக்காது. அந்த பக்கம் மசாலா சேர்த்துக்கிட்டு மசாலா சேர்ந்துட்டேன் மாதிரி ஏன் சேர்த்து எல்லாம் சேர்ந்துருக்கணும். மசாலா சேர்ந்துட்டேன் பார்த்துக்கோங்களா. அதுதான் அரைச்சி போடணும். அப்போதான் அதோட வாசனை வெளியில் வரும். போகல பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கணும். நல்லா காமிச்சு வரைய விடுங்க சொல்லிட்டு நல்லா மசாலா வாசனைக்கு எதுக்கும் அப்படியே போடணும். விடு செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய்.
புது ட்ரெயின் எடுத்து வந்து மறக்கலையே பொண்ணுக்குன்னு நான் மறக்கலையே. கொஞ்சம் கொஞ்சம் என்ன காயட்டும். எல்லாம் மசாலா நல்லா சாந்துடும். காரு அதான் டிடி போட்டுருவோம். போதும் போதும் போதும். நீ ஒரு கை போதும். அடியில் கிடந்திருக்கும் போல. நெத்திலி மீனை வைடா, பொறிக்கையிலேயே வாசனை தூக்குச்சுடா. ஆஹா, நல்லா சூடாக இருக்கு. மீன் குழம்புல போட்ட மாங்காய், மீன் குழம்புல போட்ட முருங்கைக்காய், இதுக்கு சுவை ஈடே ஆகாது. நெத்திலி மீனை பொரிச்சு கொடுத்தா அதை வேண்டான்னு சொல்ற ஆளே இருக்காது. ஏன்னா அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம கமகமன்னு நல்லெண்ணெயில நெத்திலி மீனை பொரிச்சுட்டு அப்படியே சாப்பிடும்போது அந்த மண்டே முள்ளெல்லாம் கடிச்சு சாப்பிடும்போது நல்லா கறக்கு முறக்குன்னு வேற லெவல் டேஸ்டா இருக்கு. அதுவும் இன்னைக்கு மீன் குழம்போட நெத்திலி மீன், அந்த மீன் குழம்புல போட்டு அந்த மாங்காய் முருங்கைக்காய் எடுத்து சாப்பிடும்போது அது தனி சுவை. வீட்டில் வைக்கிற குழம்பு தான் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு மொத்தமா மீன் குழம்போட நெத்திலி மீன் வறுவல் வேற லெவல். ஒரு புடி பிடிச்சாச்சு. Yeah, dagingnya. Tuh.